குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலா ஹாரிஸை தோற்கடித்து குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் அபார வெற்றி பெற்றார். கமலா இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர், அதுவும் நம் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர். அவர் துணை அதிபர் ஆனபோது தமிழகமும் மொத்த இந்தியாவும் கொண்டாடியது. இந்த முறை அவர் தோற்றாலும் அவர் விட்டு சென்ற இடத்தை நிரப்ப உஷா சிலுகுரி வான்ஸ் என்ற இந்திய வம்சாவளி பெண் வந்திருப்பது நமக்கு மகிழ்ச்சி செய்தி. உஷா வேறு யாரும் அல்ல, ட்ரம்ப் ஆட்சியில் துணை அதிபராக பொறுப்பேற்க போகும் ஜேடி வான்ஸின் மனைவி. இதன் மூலம் அமெரிக்காவின் செகண்ட் லேடி என்ற உயரிய அந்தஸ்து உஷாவுக்கு கிடைத்துள்ளது. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் அமெரிக்காவின் செகண்ட் லேடி என்ற பெருமையை பெறுவது இதுதான் முதல் முறை. இந்த வரலாறு எழுதப்படுவதற்கு முக்கிய பின்னணியாக இருப்பது தூய்மையான காதல் கதை. வான்ஸுக்கும் உஷாவுக்கும் இடையே அமெரிக்கர் இந்தியர் என்ற வேறுபாடு மட்டுமல்ல, இதெல்லாம் ஒத்துப்போகாது என்று சொல்வதற்கு பல விஷயங்கள் இருந்தன. இருப்பினும் காதல் எனும் காந்த சக்தி அவர்களை வலிமையான பந்தத்தில் ஒன்று சேர்த்தது. வான்ஸ் உஷா காதல் கதை சுவாரஸ்யமானது. உஷாவின் பூர்வீகம் ஆந்திரா. அவரது அப்பாவும் அம்மாவும் 1980களில் அமெரிக்காவின் சான் டியாகோ பகுதியில் குடியேறினர். உஷாவின் குடும்ப பின்னணி பொருளாதாரத்தில் ஸ்ட்ராங்கானது. அப்பா மெட்ராஸ் ஐஐடியில் படித்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆனவர். சான் டியாகோ மாகாண பல்கலையில் அவருக்கு பேராசிரியர் வேலை கிடைத்தது. அம்மாவும் மெத்த படித்தவர். அவர் ஒரு மாலிகுலர் பயாலஜிஸ்ட். அவருக்கு சான் டியாகோவின் கலிபோர்னியா பல்கலையில் வேலை கிடைத்தது. அதே சான் டியாகோவில்தான் உஷாவும் பிறந்தார். அவருக்கு இப்போது 38 வயது ஆகிறது. உஷா குடும்பத்துக்கு அப்படியே நேர்மாறானது வான்ஸ் குடும்பம். வான்ஸ் வீட்டில் பொருளாதார பிரச்சனை பெரிதாக இருந்தது. பாட்டிதான் அவரை கவனித்தார், படிக்க வைத்தார். உஷா வரலாறு பட்டப்படிப்பு முடித்த கையோடு ஏல் சட்டக் கல்லூரியில் பட்டம் படிக்க சேர்ந்தார். அதே கல்லூரியில்தான் வான்ஸும் படித்தார். முதல் பார்வையிலேயே உஷா மீது வான்ஸுக்கு காதல் வந்துவிட்டது. உஷாவிடம் நட்பு கொண்டார். தன் காதலை சொல்ல அவருக்கு தைரியமில்லை. எப்படி சொல்வது என்று தெரியாமல் தினமும் மனமருகி நின்றார் வான்ஸ். காதல் அவரிடம் ஏற்படுத்திய மாற்றங்களை நண்பர்கள் கேலி செய்தனர். உன்னை நான் இப்படி பார்த்ததே இல்லையே என சில நண்பர்கள் கூறினர். இன்னும் சிலர் உனக்கு காதல் நோய் வந்துவிட்டது என்று கிண்டல் செய்தனர். ஆனால் வான்ஸ் காதுகளில் இவை எதுவுமே விழவில்லை. அவர் கண்களுக்கு உஷா மட்டுமே தெரிந்தார். உஷா வேறு யாரையும் காதல் செய்யவில்லை, அவர் சிங்கிள்தான் என்பதை தெரிந்து கொண்ட மறுநொடியே தயக்கம் போனது. நேரே உஷாவிடம் சென்று தனது காதலை சொன்னார் வான்ஸ். இப்படிதான் வான்ஸ் உஷா காதல் துளிர்விட்டது. வான்ஸ் தீவிர கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர். அதே நேரம் உஷாவின் குடும்பம் தீவிர இந்து பின்னணியை கொண்டது. வான்ஸ் மிகப்பெரிய அசைவ பிரியர். ஆனால் உஷா வீட்டிலோ சைவம் மட்டும்தான். இப்படி மதம், மொழி, நாடு, கலாச்சாரம் தாண்டிதான் வான்ஸ் உஷா காதல் வெற்றி பெற்றது. இரு வீட்டார் சம்மதத்துடன் 2014 திருமணம் நடந்தது. கிறிஸ்தவ முறைப்படியும் இந்து முறைப்படியும் திருமண சம்பிரதாயங்கள் நடந்தன. வான்ஸ் உஷா இருவருமே நல்ல வேலையில் சேர்ந்தனர். உஷாவுக்கு ஆசிரியர், வக்கீல், தனியார் நிறுவன சட்ட நிபுணர் என பல முகங்கள் இருந்தன. பின்னர் கோர்ட்டில் சட்ட எழுத்தராக வேலையில் சேர்ந்தார். அமெரிக்காவின் தலைமை நீதிபதியிடமே பணிபுரியும் அளவு உயர்ந்தார். இன்னொரு பக்கம் வான்ஸ் செனட்டர் ஆனார். 10 ஆண்டுகள் உருண்டோடி விட்டன. வான்ஸ் உஷா தம்பதியிடையே பாசம் கொஞ்சமும் குறைந்ததில்லை. காதல் தம்பதிக்கு இப்போது 3 பிள்ளைகள். உஷாவும் வான்ஸும் பல விஷயங்களை தங்கள் காதலுக்காக மாற்றியிருக்கின்றனர். அசைவ பிரியரான வான்ஸ் உஷாவுக்காக சைவத்தில் கூடுதல் கவனம் செலுத்த ஆரம்பித்தார். உஷா சமைக்கும் இந்திய உணவுகளை விரும்பி சாப்பிடுகிறார். உஷாவின் மத சுதந்திரத்தில் அவர் தலையிடுவது இல்லை. இன்னும் இந்து பெண்ணாக உஷா எல்லா விஷயங்களையும் செய்கிறார். உஷா மிகப்பெரிய புத்திசாலி, எளிதில் ஒருவரை புரிந்து கொள்ளும் பக்குவம் கொண்டவர். வான்ஸ் பல விஷயங்களை உஷாவிடமிருந்துதான் கற்றார். இதை அவரே பல மேடைகளில் சொல்லியிருக்கிறார். உஷாதான் என்னை பக்குவப்படுத்தியது. அவள் புத்திசாலி. 1000 பக்கம் கொண்ட புத்தகத்தை கூட 1 மணி நேரத்தில் படித்து முடித்து விடுவாள். இந்த சமூகம் பற்றிய எனது பார்வையை மாற்றியது அவள்தான். எனக்குள் இருக்கும் திறமைகளை எனக்கே புரிய வைத்ததும் அவள்தான். என் எல்லா உயர்வுக்கும் உஷாதான் காரணம் என்று அடிக்கடி வான்ஸ் சொல்வார். வான்ஸ் துணை அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதும் தனது வேலையை உஷா கைவிட்டார். வான்ஸ் பிரச்சாரத்துக்காக பெரிதும் உதவினார், கூடவே இருந்தார்.
குடியரசுக் கட்சியினர் முன்னிலையில் துணை அதிபர் வேட்பாளராக வான்ஸை அறிமுகம் செய்யும் வாய்ப்பு உஷாவுக்கு வழங்கப்பட்டது. மிகப்பெரிய கூட்டத்தின் முன்பு பேசிய உஷா, நானும் வான்ஸும் சந்தித்தது, காதலித்தது, திருமணம் செய்து கொண்டதுதான் இந்த மாபெரும் நாட்டுக்கு சான்று என்றார். தன் காதல் குறித்து பேசும்போது இப்படியெல்லாம் நடக்கும் என்று நான் முதலில் நினைத்ததே இல்லை என்பார் உஷா. வான்ஸும் நானும் ஆரம்பத்தில் நல்ல நண்பர்களாகத்தான் இருந்தோம். வான்ஸுடன் யார்தான் நட்பு வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அப்படித்தான் நானும் நட்பு வைத்தேன். பின்னர் நட்பு காதலானது என்று உஷா சொன்னார். இந்த காதல்தான் வான்ஸை துணை அதிபர் ஆக்கியது. உஷாவை அமெரிக்காவின் செகண்ட் லேடி என்ற உயரிய அந்தஸ்துக்கு கொண்டு வந்தது என்றால் நிச்சயம் அது மிகையல்ல.